பரிசுத்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, இங்கிலீஷ்ல வந்து ஹோலி, இங்கிலீஷ்ல ஹோலி, HOLY, ஹோலி. அப்புறம் புனிதமானது. பரிசுத்தம்னா நிறைய பேர் கிராமத்தில் புனிதான பேர் வச்சிருப்பாங்க. புனிதா யாராவது இருக்கீங்களா? கிராமத்தில் இருக்காங்களா? புனிதா நிறைய பேர் கிறிஸ்தவங்க தான் புனிதான பேர் வச்சிருப்பாங்க. புனிதமானது, பரிசுத்தமானது. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த இடம், இந்த ஆலயம் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த நேரம், இந்த நாள் யாருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது? கடவுளுக்காக. எந்த நாள்? ஞாயிற்றுக்கிழமை. பரிசுத்தமாக்கப்பட்டது. கடவுள் பரிசுத்தமாக்கிட்டார். 6 நாள் கடவுள் உலகத்தை உண்டாக்கினார். 7வது நாளும் நீ ஓய்ந்திருக்க கடவுள் அப்படின்னு சொல்லி பரிசுத்த நாள் ஆகிட்டார். கடவுள் ஓய்ந்திருந்தார். பிறகு இந்த நாள் வந்து கடவுளுக்கு சொந்தமான நாள். யாருக்கு சொந்தம் இந்த நாள்? யாருடைய நாள்? கடவுளுடைய நாள். ஓய்வு நாள், பரிசுத்த நாள், ஆண்டவருடைய நாள். இந்த நாள் கடவுளுக்கு சொந்தம். இந்த நாள் கடவுளுக்கு சொந்தமாயிட்டா இந்த நாள்ல யாருடைய வேலை செய்யணும்? அப்போ கடவுளுடைய வேலை செய்யணும். பாரு கொஞ்சம் கவனிப்பா. இந்த நாள்ல செய்யற வேலையெல்லாம் யாரை மகிமைப்படுத்தினா? கடவுளுக்காக செய்யணும். அதனால நீ சாப்பிட வேணான்னு சொல்ல, சாப்பிடு, கடைக்கு போ, அதெல்லாம் செய்யலாம். ஆனா இதுக்காகவே நீ கடவுளுடைய வேலை செய்யாம, கோயிலுக்கு வராம வேற வேலைக்கு போகக்கூடாது. வேற வேலைக்கு போகக்கூடாது. இன்னும் கேட்டா, கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் இருக்குது இல்லையா, அங்கே 3 வேளை சாப்பாடு போட்டு போர்டிங் ஹாஸ்டல் நடத்துறாங்க இல்லையா. ஞாயிற்றுக்கிழமையில நாளைக்கு பரீட்சை, இன்னைக்கு என்ன பண்ண பசங்க படிக்கணும் இல்லையா? படிச்சா தானே எழுத முடியும். இன்னதான் வருஷமெல்லாம் படிச்சா கூட நாளைக்கு பரீட்சைனா இன்னைக்கு படிக்கணும். சிலர் என்ன சொல்லுவான், இன்னைக்கு ஓய்வு நாள், என்ன செய்யக்கூடாதுன்னா படிக்கக்கூடாது. ஆனால் படிக்கலாம், ஆனால் திருடக்கூடாது, சண்டை போடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, பிரச்சனை ஒன்றும் பண்ணக்கூடாது. ஏன்னா அது கடவுளுக்கு பிடிக்காது. அதெல்லாம் கடவுளுக்கு படித்தா நல்ல பையன், படிக்கிறது கடவுளுக்கு பிடிக்கும் இல்லையா? அப்போ இந்த நாளை நாம் என்ன செய்யணும்? கடவுளுக்கு சொந்தமாக்கணும், அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு இந்த டிவியில் எல்லாம் பாட்டு பாடும்போது சிலர் சொல்லுவாங்க, இந்த பாட்டை நான் யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன்னுவாங்க. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, கரெக்டா, இந்த பாட்டு என்னுடைய அக்காவுக்காக, என்னுடைய அப்பாவுக்காக, என்னுடைய தம்பிக்காக நான் இதை அர்ப்பணிக்கிறேன், சொந்தமாக்குறேன். கரெக்டா? நாம் கடவுளுக்கு இந்த நாளை சொந்தமாக, அவர் நாள் இது. அந்த நாளை நாம் திருடக்கூடாது, அந்த நாளை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம அவருக்கு கோயிலுக்கு வராம, அவருடைய வேலை செய்யாம, அவரை துதிக்காம, அவரை ஆராதிக்காம நம்ம வேலை செய்யணும். நம்ம என்ன செய்யலாம்? கடவுளுடைய நாளை திருடுகிறோம். கடவுளுடைய சொந்த நாளை நம்ம என்ன செய்யறோம்? வேற நம்ம சொந்த வேலைக்காக பயன்படுத்துறோம். அது ரொம்ப தப்பு. அடுத்தது பிரித்தெடுக்கப்பட்ட நாள். இது என்ன நாள்? இது என்ன நாள்? இது நான் சொல்லுங்க, பிரித்தெடுக்கப்பட்ட நாள். கடவுள் 7 நாள்ல ஒரு வாரத்துல ஒரு நாள் என்ன பண்றாரு? பிரிச்சுட்டாரு, தனியா பிரித்து எழுதுறாரு. அது எந்த நாள் பிரிச்சு வச்சாரு? எந்த நாள்? அதான் ஞாயிற்றுக்கிழமை, ஓய்வு நாள். இந்த நாளை என்ன செய்தாரு? கடவுள் பிரித்தெடுத்தார். இந்த சண்டே உலகமெல்லாம் என்னவா இருக்கு? ஓய்வு நாள். எல்லாம் ஆபீஸ் எல்லாமே லீவு. பாத்தீங்களாமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை உலகமெல்லாம் என்ன நாள் போது? உலகமெல்லாம் என்ன பண்றாங்க? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்ல லீவு, ரெஸ்ட். இது கடவுளுடைய நாள், இது பரிசுத்த நாள் இல்லையா? பிறகு இந்த நாள் வந்து தூய்மையான நாள். இந்த நாள் என்ன நாள்? தூய்மையான நாள். இருக்கிற நாளிலே இந்த 7வது நாள் பரிசுத்த நாள், பிரித்தெடுக்கப்பட்ட நாள், கடவுளுக்கு சொந்தமான நாள், தூய்மையான நாள். அப்போ தூய்மையான
கெட்ட வார்த்தை பேசலாமா, கோல் சொல்லலாமா, எதிர்த்து பேசலாமா, ஒருத்தர் புண்படும்படியாக ஏதாவது நம்ம நோகாத, அதாவது வேறு வார்த்தைகளை சொல்லக்கூடாது, சொல்லாலே மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது. கரெக்டா? அப்போ நம்ம என்ன செய்யறா இருக்கணும், கடவுளுக்கு பிரியமான வேலை செய்யணும். கடவுளுக்கு பிரியமான வேலை செய்கிறவர்கள் மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாரு? அவர்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள். சண்டை போறவங்க கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல. பிறகு கடவுள் பரிசுத்த நாள்ல நம்ம என்ன பண்றாரு, பரிசுத்தம் பண்றாரு. கடவுள் நம்ம என்ன செய்யறாரு, பரிசுத்தம் பண்ணுகிறார். பிறகு நீங்கள் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், என் கட்டளைகளை கைக்கொண்டு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். கடவுள் நம்ம என்ன செய்யறாரு, பரிசுத்தப்பட ஒரு கட்டளை கொடுக்கிறார். மோசேக்கு என்ன கட்டளை கொடுத்தாரு, கிட்ட வராத, உன் பாதரட்சைகளை கைத்து போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம். ஒரு கட்டளை. அந்த கட்டளைக்கு மோசே என்ன செய்தான், கீழ்ப்படிந்தான். அப்போ மோசேயை கொண்டு என்ன பண்ணாரு, மோசே தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் லீடர் ஆயிட்டார், தலைவர் ஆயிட்டாரு, குருவானவர் ஆயிட்டாரு, உலகத்துக்கே சட்டத்திட்டங்களை கொடுத்தாரு, 10 கட்டளைகளை கொடுத்தார் மோசே இல்லையா? மோசே முரணன். மோசே யாரு, முரணனா இருந்தான், கத்தியினால சண்டை போடுற ஆளா இருந்தான். ஆனாலும் கடவுள் அவனை என்ன பண்ணிட்டாரு, சாந்த குணமுள்ள மாற்றிட்டாரு. கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். கடவுள் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற கடவுள். கடவுள் நம்ம என்ன செய்யறாரு, பரிசுத்தம் பண்ணுகிற கடவுள். அப்போ 3 விதமான கட்டளை கொடுக்கிறார். நீங்க என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள். லேவியராகமம் 28 கீழ்ப்படியுங்கள், கை கொள்ளுங்கள் 2 முறை அர்த்தம். லேவியராகமம் 28 பாருங்க, கை கொண்டு நடவுங்க, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். எப்படி பரிசுத்தமாக்குவாரு? மோசேக்கு என்ன சொன்னாரு, இங்க கிட்ட வராத, நெல்லு. ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை அவன் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படியும் போது அவர் என்ன செய்யறாரு, அவன் மூலமாக அவனை பெரிய லீடராக்கி, தலைவராக்கி, எகிப்தில் இருக்க ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். பாருங்க, என்ன ஆகணும் 12:3 பாருங்க, என்ன ஆகணும் 12:3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். பாருங்க, எப்படி முரணன் என்ன ஆயிட்டான், சாந்த குணமுள்ளமாயிட்டான். கடவுள் மாத்திட்டாரு. ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். நீங்களும் நானும் கூட கடவுள் என்ன சொல்றாரு, நீ பரிசுத்தமாகணும்னா என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி, நான் சொல்ற பிரகாரம் செய் இல்லையா? அப்புறம் உபாகமம் 7:6 படியுமா. கடவுள் நம்மை இதற்காகவே பிரித்தெடுத்தாரா. 7:6 உபாகமம் 7:6 பரிசுத்த ஜனம் பூச்சக்கரம் எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். கடவுள் நம்மளை என்ன செய்திருக்காராம், தெரிந்து கொண்டார். இவன் என்னுடைய மகன் இல்ல, பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உங்களை நான் தெரிந்து கொண்டேன், சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டேன், பிரித்து எடுத்தேன். உங்களை தனியா பிரிக்கிறேன். உபாகமம் 14:2 பாருங்கம்மா. 14:2 நம்மை கடவுள் பிரித்து எடுக்கிறாரா. கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள்
எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் சொந்தமான ஜனங்களாக தெரிந்து கொண்டார். நம்ம சொந்தக்காரர், நம்ம கடவுள் நம்ம சொந்தக்காரர் ஆகிட்டார், அப்பாவை ஆகிட்டார். பூமியில் இருக்க ஜனங்கள் எல்லாம் நம்மளை பிரிச்சு எடுக்கிறாரு. அவன் ஆயிரம் சொல்லுவான், ஆனாலும் நம்ம யாரு? கடவுளுடைய ஜனங்கள், பரிசுத்த ஜனங்கள். கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுள் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துவார். அதனால என்ன சொல்றாரு? நீங்க பரிசுத்தமாக இருக்கணும்னா ஒரு சின்ன கட்டளை கொடுங்க. என்னுடைய கட்டளைகளை என்ன செய்யணும்? நீங்கள் கீழ்ப்படியணும். இதில் நான் சொன்னல, லேவியர் 28 சொன்னார்ல, என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து உங்களை நீங்கள் படிக்கிற. லேவியர் 28, லேவியர் 28 கடவுள் எப்படிப்பட்ட கடவுளா? நம்ம என்ன செய்கிற கடவுள்? பரிசுத்தம் பண்ணுகிற கடவுள். நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற கடவுளா? இப்ப எங்க பரிசுத்தம் பண்றாரு? சர்ச்சில் பரிசுத்தம் பண்றாரு. யாத்திராகமம் 31:13 பாருங்க. ஆமாமா, ஆசரிக்க வேண்டும். தலைமுறை தோறும் என்னவா இருக்கும்? அடையாளமா இருக்கும். நோட் புக்க. அப்போ கடவுள் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார். ஓய்வு நாள்ல பரிசுத்தம் பண்றாரா? ஓய்வு நாள்ல வீட்டுல இருந்த பரிசுத்தம் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். எங்க வரணும்? சர்ச்சுக்கு வரணும். எங்களுடைய ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்தில் நம்ம என்ன ஆகணும்? ஆலயத்தில் நம்ம என்னவா மாறணுமா? பரிசுத்தமாகணும். நம்ம ஆலயத்துக்கு என்னவா மாறணும்? பரிசுத்தமாகணும். கடவுள் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கடவுள். நம்மை மற்ற பொருள்களால் நாம் என்ன பண்ணக்கூடாது? தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது கடவுள் என்ன செய்யறாரு? நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார். பரிசுத்தம் பண்ணுகிற கடவுள் இல்லையா? அப்போ ஓய்வு நாள்ல நம்ம எங்க வரணும்? சர்ச்சுக்கு வரணும். சர்ச்சில் கடவுள் என்ன செய்யறார்? நம்மளை பரிசுத்தம் பண்ணுகிறார். எதன் மூலமாக பரிசுத்தம் பண்ணுகிறார்? வசனத்தின் மூலமாக. வேதத்தின் மூலமாக பரிசுத்தம் பண்றார் நம்மளை. யோவான் 17:17 பாருங்க. சாப்பாடு உடனே சின்ன முடிச்சிடலாம். 17:17 இயேசு உங்களுடைய வசனத்தினாலே எங்களை 17 சொல்ல படிமா. பரிசுத்தமாக்கும் சத்தியம். இன்னொரு படிமா. உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ ஓய்வு நாள்ல ஆலயத்துக்கு வரும்போது என்ன சொல்லப்படுகிறது? சத்தியத்தை சொல்றோம். சத்தியம் என்ன செய்யும்? உங்களை பரிசுத்தமாக்குகிறது. உங்களுடைய வசனமே சத்தியம். அப்ப நம்ம வீட்டுல உட்கார்ந்து இருக்கக்கூடாது. 7 நாள்ல ஒரு நாள் கடவுள் என்ன ஆகிட்டாரு? சொந்தமாக்கிட்டாரு, பரிசுத்தமாக்கிட்டாரு. அதுல உங்களை என்ன செய்யறாரு? பிரித்தெடுத்தாரு. உங்களை பரிசுத்தமாக்குறாரு. நீங்கள் தினம் தினம் பரிசுத்தமாகணுமா? ஒரே நாள்ல பரிசுத்தமாக முடியாது. ரோமர் 12:1 பாருங்க. ரோமர் 12:1 பாருங்க. சரியான வசனம் தான். கரெக்ட். அப்படி இருக்க சகோதரரே
உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, கடவுள் என்ன செய்யறாரு? தினம் தினம் பரிசுத்தமாகிறார். நம்மள கடவுள் நம்மளை என்ன செய்யறாரு? தினம் தினம் பரிசுத்தமாகிறாரு. அப்ப தினம் தினம் பரிசுத்தமாகிற கடவுள் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். கடவுள் நம்ம பரிசுத்தம் பண்றாரு. இந்த சர்ச்சுக்கு வந்து இப்போ இங்க பலிபீடத்துக்கு வரீங்க, ஆல்தர். இதுக்கு தான் பேருன்னா இங்கிலீஷ்ல ஆல்தர், இதுக்கு தான் பேரு பலிபீடம். பலிபீடம் ஆடு மாடு வைக்கிற இடம் இல்லை. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல என்ன இடம்? அது காணிக்கை தருகிற இடம். என்ன இடம் அது? காணிக்கை தருகிற இடம் இல்லையா? சொல்றேன், இந்த காணிக்கை தருகிற இடம் பலிபீடம். இந்த பலிபீடத்துல நீங்க காணிக்கை வந்து கொடுக்குறீங்க. பலிபீடத்துல என்ன கொடுக்குறீங்கம்மா? காணிக்கை தரும். இந்த பலிபீடத்துல வந்து கொடுக்கிற காணிக்கை வந்து என்ன ஆகுறது என்றால், பாருங்க, யாத்திராகமம் 29:37 பாருங்க. யாத்திராகமம் 29:37 பாருங்க. 29:37 முறைப்படி 29:37மா? பரிசுத்தமாக்க கடவாய். பலிபீடமானது பரிசுத்தமாக இருக்கும். பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். பாருங்க, நீங்க வந்து காணிக்க போடுறீங்க, இங்க வந்து தானே காணிக்க போறீங்க. அப்ப காணிக்க பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் என்ன ஆயிடுது? பரிசுத்தமாகுதான். நம்ம தொடும்போது காணிக்கை பரிசுத்தமாகுது, நாம் பரிசுத்தமாகிறோம். கடவுளுக்கு நம்மையே கடவுள் சொந்த ஜனங்களாக நம்மை தெரிந்து கொள்கிறார். கடவுளை பிரித்து அளித்தார், உன்னை பரிசுத்தமாக்கினார். பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உங்களை நான் பிரித்து அளித்தேன். நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். நான் பரிசுத்தம் பண்ணேன். எப்ப பரிசுத்தம் பண்ணுவேன்? என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், சொல்லுகிற பிரகாரம் செய்யுங்கள். பலிபீடத்தை வருகிறது தொடுகிறதெல்லாம் என்ன ஆகுமா? பரிசுத்தமாகும். இப்போ நீங்க இப்போ நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் ஒவ்வொரு வாரமும். அந்த சாப்பாடை எங்க வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்கம்மா? அங்கே அனுப்பிச்சு விடுறோம். பலிபீடத்தில் ஆட்களை வைக்கிறாங்கல்ல, ஆட்களை வச்சு நம்ம என்ன செய்யறோம்? ஜபம் பண்ணி கொடுக்குறோம். அது ஜபம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி பரிசுத்தமாக்குறோம். அதை என்ன செய்யணுமா? பரிசுத்தமாக்குறோம். திருவிருந்தம் கொடுக்குறோம். திருவிருந்தில் உங்களுக்கு என்ன கொடுக்குறோம்? பாவ மன்னிப்பு. அடுத்தது அதுக்கு அடையாளம் என்ன கொடுக்குறோம்? அப்பமும் திராட்சை ரசம் கொடுக்குறோம். இந்த அப்பமும் திராட்சை ரசம் கடையில் இருந்து வாங்கிட்டு வரேன். எங்க வாங்கிட்டு வரேன்? இங்க வந்து நான் என்ன செய்யறாங்க? பலிபீடத்துல வைத்து ஆற்றல வச்சு என்ன செய்யறாங்க? பரிசுத்தமாக்குறேன். ஜபம் பண்ணி பரிசுத்தமாக்குறேன். இப்ப இந்த வசனம் என்ன சொல்றது? பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் என்ன ஆகுமா? பரிசுத்தமாகும். சர்ச்சுக்கு வர்ற ஆளெல்லாம் என்ன ஆகுவான்? பரிசுத்தமாகுவான். ஆனா ஒரு கட்டளை கொடுக்குறாரு, என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். மோச முடிச்சது பச்சையான முடிச்சது எழுது, துண்டு எழுது. இன்னும் பயந்துட்டாங்க. நம்ம ஒரு செடி எழுதுனா நம்ம பயப்பட மாட்டோமா? பயப்பட மாட்டோமா? பயப்படுவாங்க. எழுது இன்னும் எழுதும் போது அவனே பயந்துட்டான். ஆளு வணங்குற யாருமே இல்லை. எங்க நிற்கிறாங்க? எங்கம்மா அவன் நின்ன இடம் என்னம்மா? நின்ன இடத்துக்குன்னா பேர் படுத்திக்கிற பூஜா அம்மா யாருமே கவனிக்கிற போது. அவன் நின்ன எந்த இடத்துல நிற்கிறான்? பரிசுத்த பூமி. அது என்ன பேரு? தேவ பர்வதம் ஆகிய ஓரே. கடவுள் இருக்கிற இடம். இந்த மலையில கடவுள் இருக்கிறார். கடவுள் அவனை தெரிந்து கொண்டார். மோசைக்கு வயசு அப்ப
80 வயசு. எத்தனை வயசு? 80 வயசுல கடவுள் அவங்க தெரிந்து கொண்டு நான் என்ன அனுப்புறான், எகிப்துக்கு போய் ஜனங்க அங்க கஷ்டப்படுறாங்க, நீ அவர்களை அழைத்து கொண்டு வா. பாருங்க, கடவுளுக்கு பயந்ததுனால அவர் என்ன செய்யறாரு, அவர் தெரிந்து கொண்ட ஜனத்தை, அவர் சொந்த ஜனத்தை கஷ்டப்படுறாங்க, நீ போய் அழைத்து கொண்டு வா. அதே போல நீங்களும் கஷ்டப்படுறீங்க. ஜெயம்மாக்கு அழுதாங்க, செல்லம்மா எலிசபெத் செல்லம்மா அழுதாங்க, சுசிலா அழுதாங்க சாட்சியில். என்னம்மா உங்க வரையில அந்த சொன்னாங்களா? எவ்வளவு பகிர்ந்துருந்தாங்கல்ல. கடவுள் என்ன சொல்றாரு, என் ஜனங்கள் படுகிற கஷ்டத்தை நான் கேட்டேன், நீ போய் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வா, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், அந்த ஜனங்களை எந்த சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு கடவுளுடைய கட்டளைகளை கேட்டு கீழ்ப்படிந்தால் உங்களை என்ன செய்றார், கடவுள் பரிசுத்தமாக்குகிறார். உங்களை என்ன செய்றாரு, பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தம் பண்ணி கடவுள் எடுத்துக்கிறார். அசுத்தமான திருவிழா கடவுள் எடுக்க மாட்டார் இல்லையா? அசுத்தமானவனை திருவிழா கடவுள் என்ன செய்ய மாட்டாரு, சேர்த்துக்க மாட்டாரு. அவன் மனம் திரும்பணும், தினங்களும் மனம் திரும்பணும். ரோமர் 12:1 என்ன செய்யணும், பாத்திரத்தை கைக்கு போடுறது. நம்மள சர்ச்சுக்கு வரும்போது சேவ் பண்ண உள்ள வருமா? என்ன செய்வீங்க நீங்கெல்லாம்? வெளியே போடுறீங்க, அது ஒரு அடையாளம். அதே போல நம்ம வெளியில சண்டை போட்டுருக்கோம், 1000 பேர் சொல்லியிருக்கோம், 1000 கீழ்படியாம போயிருக்கோம், எதிர்த்து பேசியிருக்கோம், கெட்ட வார்த்தை பேசியிருக்கோம். இந்த செருப்புக்கு வந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், தூக்கி போட்டுருக்கோம். இங்க உள்ள வந்ததை நம்ம எல்லாரும் சமமாயிட்டோம். உள்ள வந்தது என்ன ஆயிட்டோம், எல்லாரும் கடவுளுக்கு சொந்தமாயிட்டோம், எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம், சகோதர சகோதரர்கள் ஆயிட்டோம், கடவுளுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். இதே பாருங்க, இது போல கட்டளைகளுக்கு கீழ்ப்படிபவர்களை கடவுள் என்ன சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகள். ரோமர் 14 பாருங்க, யார் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் யாருன்னு சொல்றாரு பாருங்க. ரோமர் 14:8 படிங்க. 14:4 எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்மா. வேற சொல்லினா 8:14 நான் சொல்றேன். 8:14 ரோமர் 8:14 மேலும் எத்துனா மேலும் தேவனுடைய படுகிறார்களோ அவர்கள் பிள்ளைகள். தேவ ஆவினால் நடத்தப்படுகிறது என்ன அர்த்தம், கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். கடவுள் சொல்றாரு, பைபிள்ல சொல்றாரு, பிரசங்கத்துல சொல்றாரு, மாஸ்டர் சொல்றாரு, நீங்கள் சுத்தமாகுங்க, பரிசுத்தமாகுங்க, ஓய்வு நாளை கடவுளுக்கு சொந்தமாக்குங்க. ஓய்வு நாள் கடவுளுக்கு சொந்தமானது. அந்த நாளில் ஒரு சொந்த வேலை செய்ய வேண்டாம். என்னென்ன வா, வெளிப்படுத்தலை வா, உன்னுடைய பாவங்கள் பாதரட்சைகள் எல்லாம் வெளியில காய்ச்சி போடு, நான் உன்னை பரிசுத்தம் பண்ணுகிறேன் கடவுள். லாஸ்ட்ல ஒரே ஒரு வருஷம் சொல்லி முடிச்சது. சங்கீதம் 119:1 எடுத்த உடனே ஒரு முதல் வசனம் வருது. என்ன சொல்றாரு, 119:1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தை பிரேசினால் அல்லையா. கர்த்தருடைய வேதத்தை, வேதம் என்ன, கட்டளை. கடவுளுடைய சொன்ன கட்டளைகள்லாம் வேதத்தில் இருக்கு. அதன்படி யாருக்கும் படிக்கிறார்களோ அவர்களெல்லாம் யாரா, என்ன மார்க்கத்தை, உத்தம மார்க்கத்தை, உண்மையானவர்கள், நல்லவர்கள், நன்மை செய்கிறவர்கள், கடவுளுக்கு பிரியமானவர்கள். கடவுளுக்கு அவர்களெல்லாம் கடவுளை தரிசிப்பார்கள். மத்திய 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள்
பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என்னன்னா தரிசிப்பார்கள் என்னம்மா அர்த்தம் சொல்லுங்க. பார்ப்பார்கள் சொல்லுங்க. தரிசிப்பார்கள் என்ன சொல்ல எல்லாருமே கடவுளை பார்ப்போமா? நம்ம மோசே கடவுளை பார்த்தான், முற்றத்தில் வந்தான், முகத்தை மூடினான், பயந்துட்டான். நம்ம இருதயத்தில் சுத்தம் இருந்தா, கடவுளுக்கு கீழ்ப்படிந்தா யாரை பார்ப்போம்? நம்ம கடவுளை பார்ப்போம். கடவுள் கூட வருவார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். உன்னை தன் சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டதுனாலே உன்னை பரிசுத்தம் பண்ணுவார். நீ பரிசுத்தம் ஆயிரு. நான் சொல்ற கடவுளை கீழ்ப்படி. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் இப்பொழுது காணிக்கை பாடலாக ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிறவர்கள் கொஞ்சம் காணிக்கை அன்புடன் பேசப்படுவது. என்ன பாடல்மா? காணிக்கை பாடல்